இந்த 2 கோயிலையும் உங்களுக்கு காட்டணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். நானும் இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு யோசித்து கிட்டத்தட்ட வருஷம் 1 ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ இதில் பியூட்டி என்னென்னா, இது என்ன கோயில்னு எனக்கும் மறந்து போச்சு. பட் ஆனால் நல்ல கோயில், அழகான கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். நல்லா நிறையா பேர் வருஷம் இன்ன தேதி தான் போகணும், இதுதான் விசேஷம்னு இல்லை, எல்லா நாளும் கூட்டமாக இருக்க ஒரு கோயில். இது ஆக்சுவலி இந்த ஒரு கோயில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. சிதம்பரம் பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில், பட் ஆனால் என்ன கோயில்னு தெரியல. அப்புறம் இன்னொரு கோயில் வைத்தீஸ்வரன் கோயில்னு நினைக்கிறேன். அங்கே தான் போனோம், பயங்கரமாக இருந்துச்சு. பட் அதுக்கு இடையில இன்னொரு கோயிலும் ஒன்று பார்த்தேன். மொத்தம் ஒரு 6-7 கோயில் பார்த்தேன். 7 கோயிலில் 7 கோயிலுமே மறந்து போச்சு. இதை ரொம்ப நாள் ஆச்சு. இதை உண்மையாக சொல்லணும்னா இதை காமிக்கணும் அப்படின்றதுனாலேயே ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். எப்போயுமே ஒரு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அதை எடுத்துட்டு உடனே போட்டு உடனே டெலீட் பண்ணிடுவோம், ஏன்னா அந்த ஸ்பேஸுக்காக. பட் ஆனால் இந்த கோயில் வந்து டெலீட் பண்ணாமலே வச்சுருந்தேன், எவ்வளவோ இதுவாக இருந்தாலும். அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கோயில் இதுதான் இந்த கோயிலோட பேர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த கோயில் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் ஒன்று. அந்த இன்னொரு கோயில் தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு நல்ல கோயில் ஞாபகம் இருக்குது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அந்த கோயிலுக்கு வந்து ஏதோ ஒரு விசேஷம், குடமுழுக்கா இல்லை வேறு எதுவும் விசேஷ பூஜையா அப்படின்றது தெரில. பட் ஆனால் அந்த கோயில் பயங்கரமாக இருந்துச்சு. எப்படின்னா மேலே கோபுரத்துக்கு படியேறி போய் உள்ளுக்குள்ளே மேலே ஒரு சாமியை பார்த்து சைட்லெல்லாம் பயங்கரமாக அந்த பூத கணங்கள்லாம் வச்சு வேறு லெவலில் வந்து அந்த கோயிலை வந்து அழகுபடுத்தியிருந்தாங்க. அதைத்தான் ஞாபகம் வச்சு ஒவ்வொரு முறையும் ஞாபகம் வச்சுப்பேன். ஆனால் லாஸ்ட்டு ஒரு 6-7 முறை போடணும்னு யோசிக்கிறப்போ என்ன கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லை. இதில் அல்டிமேட் என்னென்னா, இங்கே நான் போகிறப்போ எங்கள் கூட சேர்ந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அந்த ஃபேமிலி யாருன்னே தெரியாது. பட் ஆனால் முதல் கோயில் ஆரம்பித்து 2வது கோயில் போகிறப்போ அவங்களும் வந்துட்டாங்க. 3வது கோயிலுக்கு 2 ஃபேமிலியுமா சேர்ந்து ஒன்றா போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு குட்டி குழந்தை, சூப்பராக இருக்குது அந்த குழந்தை, அருமையான குழந்தை. அதையும் சேர்த்து போனேன். இதுதான் அந்த கோயில் சொன்னால இன்னொரு கோயில். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ தான் பண்ணியிருந்தாங்க. நல்ல பெரிய விசாலமான கோயில், ஒவ்வொன்றும் உள்ளுக்குள்ளே அப்படித்தான் இருந்துச்சு. இதில் அந்த தூணுக்கு பக்கத்தில் அழகாக ஒரு பிள்ளையார் இருந்தார். அந்த பிள்ளையாரை நானும் வளைச்சி 360 டிகிரி இல்லை 720 டிகிரிலலாம் எடுத்தேன். பட் ஆனால் பாருங்கள், கடைசியில் அது எங்கே போச்சுன்னே தெரியல. அவசரத்தில் எதுவும் நான் சொன்னல இன்னொரு அந்த கோபுரத்தோடு சேர்ந்து இந்த மேலே ஏறுறாங்க பாருங்கள், இதுதான் அந்த உள்ளுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே பயங்கரமாக இருந்துச்சு. அது நீங்கள் போனீங்கனாலே அந்த வைப்பு உங்களுக்கு புரியும். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆக்சுவலி இது வெளியிலேருந்து பார்க்குறப்பே சரி, உள்ளே போய் பார்க்குறப்பே சரி, ஒரு கோயிலுக்கு உள்ளே போகிற ஒரு ஃபீல் இல்லை. ஒரு மியூசியம், அதாவது எப்படா இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அழகான கற்பனை திறன் நிறைய இருந்துச்சு. வேறு லெவலில் சம்பவம் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நமக்கு தான் அதை அது போயிட்டு வந்து ஒரு வாரம் 10 நாள் பயங்கரம். இங்கே பாருங்கள், அதை கீழேருந்து எடுத்து பார்க்குறப்போ மேலே எனக்கு தஞ்சாவூர் ஆவுடையார் கோயிலெலாம் ஞாபகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே போகிறப்ப அந்த சாமியை எப்படியாச்சும் எடுத்துடலான் தான் நானும் யோசிச்சு நின்றேன். அங்கே நிறையா வரைபடங்கள், அதோட அந்த பட் ஆனால் அதை எடுக்கக்கூடாது. பட் எடுத்துகிட்டு அதை பாவம் யாரையாவது மனசு புண்படுத்திச்சுன்னா என்ன பண்ணுறதுனால உள்ளே அதை வந்து எடுக்கலை. மற்றபடி சைட்லேருந்து பார்க்குறப்போ அந்த கும்பகோணம் சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு ஏரியா தான், எக்ஸாக்டாக என்ன ஏரியான்னு தெரியல. இதெல்லாம் சும்மா சாம்பிள் பீஸு. இதை தாண்டி இன்னும் ஏகப்பட்டது ரொம்ப நிறையா இருந்தது. நாங்கள் போகிறப்பையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அது ஒரு 10-15% வந்து இன்னும் பேலன்ஸ் ஒர்க் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போகணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு கொடுமை, போகணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. ஏன்னா இடம் மறந்து போச்சு இல்லையா. அதனால் கண்டிப்பாக ஏரியாவுக்கு பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் இது என்ன கோயில்ன்றது சொல்லுங்கள், மறுபடியும் அதுக்கு போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆசை. நான் சொல்லிகிட்டே வந்தேன், மறுபடியும் இந்த இடத்துக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்
கூட்டமே இல்லாத ஒரு நாளாக பார்த்து, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற ஒரு நாளாக பார்த்து நம்ம அவசியம் இன்னொரு தடவை ஏதோ அமர பொறுமையாக உட்காந்து. ஏன்னா எப்பயும் கோயிலுக்கு போனோன்னா இந்த ஸ்தல புராணம், அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்க சில விசேஷங்கள், இதெல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்டு தெரிஞ்சு போனீங்களே. கோயிலுக்கு போனோம்னா நேராக ஓடி போயிட்டு உடனே தொட்டுட்டு ஓடி வர மாதிரிலாம் கிடையாது. இருந்து நிதானமாக என்ஜாய் பண்ணிவிட்டு மனசு நிறைஞ்சால் மட்டும்தான். அது தனியாக போகிறப்போ தனியாக. இன்னும் சில கோஷ்டியெல்லாம் இருக்குது. அந்த கோஷ்டி கூடலாம் சேர்ந்து கோயிலுக்கு போனோன்னு வைங்களேன், நாம் சாமியை பார்க்குறத விடுங்க, சாமி நம்மளை பார்க்குறதுக்குள்ள நம்மளை பிடிச்சி ஊருட்டுன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பிளான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை அந்த கோயிலை போய் பார்த்துடணும், கோயிலை பார்த்துடணும். பேசாமல் அதுக்கு அந்த காமெடி இந்த ஒன்று இருக்குல்ல, இந்த பழைய விஜய் படத்தில் இங்கே படம் இருக்குது, முண்டக்கன்னியம்மன் கோயில் கும்பிட்டுக்கடா கஸ்மாலா அப்படின்னு பார்க்கல, அந்த மாதிரி சரட்டுன்னு போயிட்டு சரட்டுன்னு வந்துடுவாங்க. பட் ஆனால் இந்த கோயிலெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளவு உட்காரணும். எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா சரி, சும்மா மூலஸ்தானத்துக்கு போய் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் உடனே ரிட்டர்ன். இந்த இடமும் அந்த பணத்தை பேங்க்கில் போடுற மாதிரிலாம் போயிட்டு வரக்கூடாது. போயிட்டு கட்டிட்டு உடனே வர்றது, நின்று நிதானமாக அமர என்னென்ன பண்ணியிருக்காங்க உள்ளுக்கு. ஏன்னா நம்மளாம் பார்க்கணுன்றதுனால தான் கோயிலில் இவ்வளவு வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. சாமிக்காக செஞ்சாங்கன்றது வேறு, ஆனால் அந்த சாமிக்காக என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு எல்லோரும் பார்க்கணுன்னு சொன்னோம் இல்லையா. அது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுது சார். இதாப்பா அந்த விநாயகர் ஆடி அசைஞ்சு எடுத்தேன்னு சொன்னல, இதுதான் இந்த ரெண்டும் அந்த சைடில் இருக்க பாருங்கள், அந்த தோரணம் அந்த தேருக்கு பக்கத்தில் கட்டி விடுவாங்களா அந்த மாதிரி. அவ்வளோ எனக்கு உண்மையில் அந்த மூலவரை விட இங்கே இருக்கிறவர் பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அருமையாக இருந்தார். இன்னமும் நிறையா இப்போயும் சொல்கிறேன், இது என்ன விசேஷம், இங்கே என்ன நடந்துச்சு, ஏதாச்சும் வேறு விதமான யாகங்கள் ஏதாவது நடத்தப்பட்டுச்சா, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நான் எவ்வளவோ யோசித்து பார்க்குறேன். என்ன யோசித்தாலும் கோயிலோட அந்த பிள்ளையாரும் அந்த தோரணம் மட்டும்தான் ஞாபகம் வருதே தவிர வேறு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அதனால் தயவு செய்து சொல்லுங்கள், யாருக்காச்சும் இது என்ன கோயில் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால். இது ஒரு வித்தியாசமான விளாக்காக தான் இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு விளாக்லையும் எப்பயும் அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க, இங்கே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறீங்க.